இவரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, அவரு அன்பில் மகன் பொய்யாமொழி அவர் வந்து ஆஸ்கார் அவர் அந்த சின்ன குழந்தைகளுக்காக அழுதத பார்த்துட்டு ஆஸ்கார் விருதே குடுக்கலாம். அந்த பயங்கரமா நடிச்சுட்டாருன்னு இவரு சொல்றாரு. நான் கேட்கிறேன், நீங்க நடிச்சீங்களே, நீங்க ஒரு நடிப்பு நடிச்சீங்களே, உங்களுக்கு மறந்து போச்சா? நீங்க ஒரு நடிப்பு நடிச்சீங்களே, உங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு. அத ஒரு ப வன்னியருக்கு 10.5 இடஒதுக்கீடு ஒரு பைத்தியக்காரன் குடுத்தானே. ஒரு பைத்தியக்காரன் குடுத்தான்னு சொல்லிட்டு அத டிவில வந்து பார்க்குற மாதிரியும் என்னமோ இவங்களுக்கு தெரியாம டிவில பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாரி ஒரு ஆக்டிங் குடுத்தீங்களே. அது சோலாவா உட்காந்துக்கிட்டு, சைடா உட்காந்துக்கிட்டு. அதுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு குடுக்கணும். இதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து அவர் வந்து குழந்தைகள் செத்து போச்சேன்னு சொல்லி ஒரு பொதுமக்கள் அது. அவங்க அவங்க அது அவர் ஜாதி கிடையாது. அந்த ஜாதி பார்க்கறதுல நீ வந்து உன் சாதி மக்களுக்காக நீ அழுத. அதுக்கு உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ நீ அவர் வந்து பப்ளிக்ல நடந்த ஒரு பிள்ளைகளுக்காக அழுகுறார். நீ உன் சாதிக்காக குறிப்பிட்ட உன் சாதி மக்களுக்காக அவன் இடஒதுக்கீடு குடுத்தான்னு சொல்லிட்டு நீ ஆனந்த கண்ணீர் விட்ட. அது ஆனந்த சும்மா விடல. அது உடல நீ விடுற மாதிரி சீன் போட்ட. அந்த சீனுக்கு தான் அது சோலாவா அவராவது ஒரு 2 மந்திரி ஒரு மந்திரி கூட பக்கத்துல நிக்கிறார். அப்படிதான் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. நீ வந்து சோலாவா வீட்ல உட்கார்ந்து எடுத்தீங்க நீங்க. நீங்க பேசுறீங்க அவருக்கு அவார்டு குடுக்கணும். உங்களுக்கு தான் அந்த ஆஸ்கார் அவார்டு குடுக்கணும்.